வணக்கம். திடீர்னு பார்த்தீங்கன்னா, தாவேகால விருப்ப மனுலாம் அறிவிச்சுட்டாங்க. என்னடா இது அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. ஏன் விருப்ப மனு திடீர்னு அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருந்தாங்க. காங்கிரஸ் இந்த சைடும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. திமுக சைடும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. திமுக விட்டு அவங்களுக்கு வர முடியல. அதனால பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து 234 தொகுதியிலும் போட்டி போடுறதுக்கு விருப்ப மனு அறிவிச்சுட்டாரு. காங்கிரஸ நம்பி இனிமே பிரயோஜனம் கிடையாது. காங்கிரஸ் நம்மள வச்சு திமுகவோட ஒரு கேம் விளாண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. பிரவீன் சக்கரவர்த்தி மூலமாகவும் பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாங்க காங்கிரஸ் தலைமையில். விஜய் ஓகே தான் சொன்னார், 70 சீட்டு தரேன், கூட்டணிக்கு வாங்க, கூட்டணி அமைச்சரவை, அந்த அமைச்சரவையில் முக்கியமான அமைச்சர் பதவியெல்லாம் உங்களுக்கு தரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். கிறிஸ்தோட கிட்ட தான் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்தது. கிறிஸ்தோட ராகுல் காந்திகிட்ட பேசினார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, தாவேகோட கூட்டணி வைக்கிறதுக்கு இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸில் இருக்கிற சில முக்கியமான தலைவர்களுக்கு வந்து விருப்பம்தான். ஆனால் நம்ம வெற்றி பெறுவோமா வெற்றி பெற மாட்டோமா அப்படிங்கிறது தான். திமுகவுக்கு வேணால் குடைச்சல் கொடுக்கலாம். ஆனால் தலைமை இருக்குல்ல, காங்கிரஸ் தலைமை, அவங்க வந்து எப்படி கொஞ்சம் யோசிப்பாங்கள்ல. எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும், ஜெயிச்சு ஒரு சட்டமன்றத்தில் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. இப்போ 18 எம்எல்ஏக்கள் இருக்குது அப்படின்னா, அதை வந்து தக்க வைக்கிறதுக்காவது முயற்சி எடுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து தாவேக்காவோட ஒரு முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து கடைசியில் அது வந்து தாவேக்காவுக்கு சப்போர்ட் ஆகி காங்கிரஸுக்கு வந்து அது மைனஸ் ஆயிடுச்சுன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நாடாளுமன்ற தேர்தலில் சந்திக்க வேண்டி வரும். இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் விஜய் எத்தனை சதவீத வாக்குகள் பெறார் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் வேணால் கூட்டணியை மாற்றிக்கலாம். இப்போ வந்து சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியை நம்ம வந்து திமுகவோட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் திமுகவிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்துறதுல வந்து ஒரு தயக்கம் இருக்குது. கூட்டணி ஒரு குழு அமைக்க மாட்டேங்குது திமுக அப்படின்னு சொல்லி திமுக மேலேயே குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. திமுக குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டு இருந்தாலும் திமுக வந்து எவ்வளோ தொகுதி தரோம் அப்படிங்கிறத பேசிட்டாங்க. இவங்க 41 தொகுதியிலே இருக்கிறாங்க. 41 தொகுதியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுல திமுக பயங்கர ஸ்ட்ரிக்டாகவே இருக்கிறாங்க. ஏன்னா கூட்டணி பலமான ஒரு கூட்டணி இருக்குது. அப்படி வந்து இவங்க அழுத்தம் கொடுத்து இவங்க அப்படி தான், நாங்கள் 41 தொகுதி இருந்தால் தான் திமுகவோட கூட்டணி வைப்பேன் அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து திமுக வந்து நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸை விலக்கி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் காங்கிரஸ் வந்து கொஞ்சம் அப்படியே கத்தி மேலே நடக்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு வந்து 70 சீட்டு தரேங்கிறாரு. அமைச்சரவையில் முக்கியமான அமைச்சர் பதவி 6 அமைச்சர் பதவி தரேங்கிறாரு ஆட்சியில் உட்காந்தா அப்படின்னு தாவேகா சைடு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் நம்மளை வச்சு கேம் விளாடுது அப்படிங்கிறத விஜய் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் பார்த்தீங்கன்னா, சரி இது வந்து காங்கிரஸ் நம்மளை வச்சு கேம் விளாடுறாங்க, அங்கிட்டு பேரம் பேசுகிறாங்க, நம்ம கூட வந்துருவோம்னு சொல்லி பேரம் பேசுகிறாங்க, இதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது, நம்ம 234 தொகுதியிலையுமே வந்து நம்ம போட்டி போடுறோம், வேட்பாளர்கள் விருப்ப மனு வாங்குங்க அப்படின்னு சொல்லி உடனே டப்புன்னு ஒரு அறிவை போட்டாங்க. போட்டால் மறுநாள் அவ்வளோ கும்பலாயா, அது பனையூர் சைடு பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரனுங்க, பணக்காரங்க, போய் நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி போய் வந்தால், விஜய் அந்த சைடு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிம்மதியே போச்சு. கும்பல் கும்பலாக கார் வந்து நிப்பாட்டிக்கிட்டு அவங்க போகிற அந்த சைடு குடியிருக்கிறவங்க போக்குவரத்துக்கே பெரும் பாடுபட வேண்டியதாக போச்சு. போக முடியல, எல்லாரும் காரை நிப்பாட்டிக்கிறானுங்க. அந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போச்சு. அவ்வளோ கும்பல். அங்கே பேரிகார்டெலாம் போட்டிருக்காங்க. போலீஸ்கிட்ட போய் அந்த பகுதி மக்கள் எல்லாமே பேசுகிறாங்க. என்ன பண்ண முடியும்? காவல்துறைக்கு நாங்கள் அனுமதியே கொடுக்கலங்க, இவ்வளோ கார் வந்து நிற்கிது, நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? இவ்வளோ கும்பலில் போய் நாங்கள் எதுவும் கலவரம் பண்ண முடியாதுங்க, பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒதுக்கிக்கிறாங்க. மக்கள் எல்லாமே மீடியாக்கள் முன்னாடி தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தாரு, சரி நீங்கள் ஆன்லைன்லேயே பதிவு பண்ணுங்கள், வேணாம் இவ்வளோ கும்பல் வந்து இங்கே வந்துச்சுன்னா இந்த பகுதியில் இருக்க மக்கள் வந்து ரொம்ப அதிருப்தியாகிறாங்க, அது தேவையில்லாத ஒரு பிரச்சனை, நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம், விருப்பம் மனு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக தாவேக்கால இப்போ தான் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக தேர்தலை சந்திக்கிறாங்க. இவ்வளவு வேட்புமனு வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் எப்படியுமே சிஎம் ஆகிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை தான் நிறைய பேர்த்துக்கு வந்து அவங்க அவங்க போடுற அந்த விருப்ப மனுவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஎம் நம்மால் தான், விஜய் தான். அதனால் பார்த்தீங்கன்னா, நான் சுகாதாரத்துறை அமைச்சர், நீ கல்வித்துறை அமைச்சராக வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ஒரு ஒரு கனவோடு வந்து சும்மா அப்படியே விருப்ப மனுவெல்லாம் தாக்கல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து விஜய் தரப்புலையும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ விருப்ப மனு வருது. அதிகபட்சமாக விருப்ப மனு வந்திருக்கு. திமுக அதிமுகவை தாண்டி இவங்களோட விருப்ப மனு வந்து ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. அதில் வந்து இவங்களுக்கு விஜய் தரப்பில் வந்து சில முக்கியமான விஷயங்களை அவங்க முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, விருப்ப மனு போடுறவங்க இவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது, விருப்ப மனு போட்டி போடுவாங்களா, இல்லை கடைசி நேரத்தில் வந்து விருப்ப மனுவை வந்து வாபஸ் வாங்குவாங்களா, இல்லை வேறு கட்சிக்காரங்க வந்து நம்மளை வேட்பாளரை வந்து விலை பேச முடியுமா, அதனால வந்து சிலர் வந்து விருப்ப மனு போட்டுட்டு மற்ற கட்சிகிட்ட வந்து காசு வாங்கிட்டு வீட்டிலே படுத்துக்கிட்டு எந்த தேர்தல் பிரச்சாரமும் பண்ணாமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் விஜய் இருக்கிறார்.
அதனால் பேக்ரவுண்டு செக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து 234 தொகுதிக்கும் விருப்ப மனு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பேக்ரவுண்டு செக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு காவல்துறை உளவு பிரிவில் வந்து ரிட்டையர்டான ஒருத்தர் வந்து போலீஸ் அதிகாரிகிட்ட உதவியை வந்து ஜான் ஆரோக்கியசாமி நாடி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸ்னால தான் இப்போ விருப்ப மனுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து இப்போ இறங்கிட்டாங்க அப்படின்னு தெரியுது. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ கட்சி ஆரம்பித்து 3 ஆண்டு முடிஞ்சிருச்சு, 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, புஸ்லி ஆனந்த் இருக்கிறாரு. அவரெல்லாம் வந்து விஜய்க்கு பின்னாடி காரில் விஜய் வந்துகிட்டு இருக்காரு, பின்னாடி ஓடி வர்றாரு மூச்சு வாங்குவாங்க. இந்த வயசில் அவருக்கெல்லாம் இது தேவையா? அது இல்லாமல் ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் அப்படின்னா எவ்வளோ பெரிய பதவி அது. அந்த பதவியில் இருக்கிற ஒருத்தர் வந்து இப்படி ஓடி வர்றது, மூச்சரிக்க ஓடி வர்றது, இது வந்து அசிங்கமாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்க ஆரம்பித்தாங்க. எதுக்காக இவ்வளோ தூரம் புஸ்லி ஆனந்த் ஓடி வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மேலே குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஏன்னா இவர் ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக இவர் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறார். இப்போ கொங்கு பெல்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது. செங்கோட்டையன் கலந்துக்கல. ஏன்னா செங்கோட்டையன் வந்து அந்த பகுதியில் இருக்கிற மாவட்ட செயலர்கள்ட்ட பேசணும், தாவேகாவோட மாவட்ட செயலர்கிட்ட பேசணும் அப்படின்னா அவங்க மாவட்ட செயலர்கள் செங்கோட்டையன் நம்பரை வந்து எடுக்கிறதே கிடையாது. அவங்க என்ன செய்கிறாங்க, டக்குன்னு கட் பண்ணிவிட்டு நேராக புஸ்லி ஆனந்துக்கு பேசி, புஸ்லி ஆனந்த் வந்து செங்கோட்டையனுக்கு பேசி, செங்கோட்டையன் நீங்கள் இந்த மாவட்ட செயலருக்கு ஃபோன் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டு, ஆமாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவர் என்ன செய்கிறாரு, அந்த மாவட்ட செயலரை சொல்லி பேச வைக்கிறார். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துச்சு. எவ்வளோ பெரிய அரசியலில் வந்து அனுபவம் வாய்ந்தவனாக இருந்தாலும் இப்படி வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது. அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த கொங்கு பெல்ட்டில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட செங்கோட்டையன் கலந்துக்கல. ரெண்டாவது பார்த்திங்கன்னா செங்கோட்டையனோட ஃபோட்டோவே அந்த இதில் இல்லை. அது அவங்க வச்சுருக்க பேனரு, ஃப்ளக்ஸு எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா செங்கோட்டையனோட ஃபோட்டோவே இல்லை. இதெல்லாம் அசிங்கம் தானே அது அவருக்கு, செங்கோட்டையனுக்கு. அவர் ஃபோட்டோ இல்லாமல் கொங்கு பகுதியில் வந்து நீங்கள் ஒரு ஃப்ளக்ஸ் பேனர் வைக்கிறீங்க அப்படின்னா அவருக்கு என்ன மதிப்பு இருக்கும்? இதையே அதிமுக கையில் எடுத்து பேச ஆரம்பிப்பாங்கள்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அதனால கொஞ்சம் அப்படியே விலகி நிற்க ஆரம்பிச்சிட்டார். அதனால் பார்த்தீங்கன்னா அவரை சமாதானப்படுத்துகிறாரு, அருண்ராஜ் எல்லாம் போய் சமாதானப்படுத்தி இருக்கிறாரு. எனக்கு தெரியாமல் நடந்து போன ஒரு சம்பவம்ண்ணே, இதுக்கு ஏன்னா கோச்சிக்கிறீங்க, வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போ வந்து ஏன்னா இந்த விருப்ப மனு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே ஏன் வந்தார் அப்படின்னா, புஸ்லி ஆனந்த் வந்து எல்லா மாவட்டத்துலேயும் சரி, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் நீ தான் ஏன் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்திட்ட வந்து காசு வாங்கிட்டார். அது இல்லாமல் நீ தான் மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பேர்த்திட்ட காசு வாங்கினாருங்கிற குற்றச்சாட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீ தான் தாவேகோட வேட்பாளர், நீ தான் வந்து தாவேக்கு ஆட்சி அமைக்கும், தாவேக்கு ஆட்சி அமைச்சா நீ தான் சுகாதாரத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இப்படிலாம் சொன்னோன்னே என்ன செஞ்சிட்டானுங்க, கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் என்ன செய்வாங்க, சுகாதாரத்துறை அமைச்சராக நம்ம சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு நிலம் கீழம் எல்லாத்தையும் விற்று 2 கோடி ரூபா டிடி எடுத்து கொடுங்க, கட்சி பேர்லேயே எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆனந்த் வந்து பேசியிருக்கிறார். இவங்க என்ன செய்கிறாங்க, கட்சி பேரில் எப்படி எடுத்து கொடுக்க முடியும்? கட்சி பேரில் எடுத்து கொடுத்தா அது வந்து நேரடியாக வந்து கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுக்கும். எப்படி வந்து அந்த பணம் வந்துச்சு, அவங்களுக்கு எப்படி வந்துச்சு, அவங்க எப்படி இந்த பணத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி வேட்பாளர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பாங்கல்ல. டிடி ஏன் கேட்டீங்க அப்படின்னு சொல்லி புஸ்லி ஆனந்திட்ட பேசும்போது தான் அவருடைய வண்டவாளங்கள் எல்லாமே ஜான் ஆரோக்கியசாமி சொல்லிட்டார். புஸ்லி ஆனந்த் இது மாதிரி ஒரு கலெக்ஷனை போட்டிருக்காரு. இது மாதிரி ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் வந்து நீ தான் இந்த சட்டமன்ற தேர்தலில் நீ தான் போட்டி போடுற, நீ தான் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர், நீ தான் கல்வித்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லி 4வது 5வது படித்தவங்களாம் கல்வித்துறை அமைச்சர் ஆக்குறேன்னு சொல்லி புஸ்லி ஆனந்த் ஒரு பெரிய அமௌண்ட்டை போட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுமே ஓட ஆரம்பிச்சு. ஜான் ஆரோக்கியசாமி சரியான நேரத்தில் போட்டு விட்டோன்னா இப்போ புஸ்லி ஆனந்த் வந்து சரியாக இந்த சைடு வந்து டிடி எடுக்க சொல்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. நமக்கும் ஏற்படும், அவங்களுக்கும் ஏற்படும். எதுக்காக இந்த வேலையை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, பிளாக்ல வந்து நிதி வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா பிளாக்ல ஒரு இது வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறார். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் புஸ்லி ஆனந்தன் ஒரு டாக்டர் ஒருத்தர் 2 பேருமே தான் சேர்ந்து இந்த வேலையெல்லாம் பார்த்தது. நல்ல வசூல் வேட்டை ஒன்று பண்ணி முடிச்சிட்டாங்க. பண்ணி முடித்தோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விருப்ப மனு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு. விருப்ப மனு மூலமாக பார்த்தீங்கன்னா இவர் விஜய் தான் நேரடியாக களத்தில் இறங்கி யார் யார் வேட்பாளர் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தில் வந்து முடிவெடுக்க போகிறார். அதனால புருஷி வந்துட்ட காசு கொடுத்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புஸ்லி ஆனந்த் கூட இருக்கிற டாக்டர் ஒருத்தர், இவங்கள்ட்டெல்லாம் பணம் கொடுத்தவங்க எல்லாருமே இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விருப்ப மனு கொடுத்து நம்ம பேரை செலக்ட் பண்ணலைன்னா புஸ்லி ஆனந்திட்ட காசு வாங்க முடியுமா? கட்சிக்காக நிதி கொடுத்தியா, கட்சி வளர்ச்சிக்காக கொடுத்தியா, ஏன் இப்போ வந்து காசு கேட்குற, அடுத்த தேர்தலில் உனக்கு வந்து சீட்டு தரமையா அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டாருன்னா என்ன பண்ணுறது? இப்போ இந்த இதை வச்சு தான் நம்ம வந்து சில விஷயங்களை பார்த்துக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்.
இப்படி பண்ணுறோமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, புஸ்லி ஆனந்த் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறாரு அப்படின்ட்டு விஜய்க்கு தெரிஞ்ச பிறகு தான் விருப்ப மனுங்கிற ஒரு விஷயத்த வந்துருச்சு. சரி, இவர் தான் பாண்டிச்சேரிக்காராச்சே, இவர் என்ன பண்ணுவார்? புஸ்லி ஆனந்த் தமிழ்நாட்டில் போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா, அவரெல்லாம் உஷாரு. வாக்காளர் பட்டியலில் வந்து அவர் முகவரியை மாற்றிட்டார், சோழிங்கநல்லூர் சைடு வந்துட்டார். அதனால சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் வந்து புஸ்லி ஆனந்த் போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா பல்லவரம் தொகுதியில் போட்டி போடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆதவ அர்ஜுனா வந்து திருப்போரூர் அந்த தொகுதியில் போட்டி போடுவார். இல்லைன்னா அம்பத்தூர், இல்லைன்னா டி நகர், இப்படி சட்டமன்ற தொகுதியில் வந்து அவங்க போட்டி போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே அருண்ராஜ் வந்து திருச்செங்கோடு தொகுதியை குறி வச்சு அங்கிட்டே செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால் திருச்செங்கோடு தொகுதியில் வந்து அவர் போட்டி போடுவார் அப்படின்னு தெரியுது. அதே போல் விஜய் எந்த தொகுதியில் போட்டி போடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரி, இல்லைன்னா விருகம்பாக்கம், இல்லைன்னா திருச்சி மத்தி அப்படின்னு சொல்கிறாங்க, திருச்சி கிழக்கு. ஏன்னா திருச்சி கிழக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இனிகோ இருதயராஜ் தான் எம்எல்ஏவாக இருக்கிறார். அவர் வந்து இந்த தடவை போட்டி போட மாட்டார். அதுக்கு பதிலாக அவர் வந்து சென்னை சைடே போயிடுறேன்னு சொல்லிட்டாரு. இந்த தொகுதியை குறி வச்சு பார்த்திங்கன்னா மகேஷ் பொய்யாமொழி போட்டி போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா மகேஷ் பொய்யாமொழி திருவெரும்பூர் தொகுதியில் தொடர்ந்து போட்டி போட்டாலும் ஜெயிக்க முடியும். ஆனால் திருவெரும்பூர் தொகுதியை வேறு யாருக்காவது விட்டு கொடுக்கலாம், கேன் சேரன் கூட விட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அவர் மைண்டில் இருக்குது. அதனால் அதை விட்டு கொடுத்துட்டு கிழக்கு தொகுதிக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறார். கிழக்கு தொகுதியில் வந்து சிறுபான்மையினர் ஓட்டு ரொம்ப அதிகம். அதனால் பார்த்திங்கன்னா விஜய் இந்த தொகுதியில் வந்து குறி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமி ஏற்கனவே பார்த்திங்கன்னா விகோபாலாக இருக்கவர் திருச்சியை சேர்ந்தவர் தான். அதனால் விஜய் வந்து நீங்கள் வந்து வேளச்சேரி, விருகம்பாக்கம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி திருச்சி கிழக்கில் வந்து போட்டி போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு மாஸ் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், ரொம்ப சூப்பராக ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ஒரு டீம் வந்து இப்படி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. புஸ்லி ஆனந்துக்கு செக் வைக்கிறதுக்காகவும் சரி, காங்கிரஸுக்கு செக் வைக்கிறதுக்காகவும் சரி, இவர் வந்து விஜய் வந்து இந்த விருப்ப மனு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.